இந்த தூங்கிக்கிட்டு இருந்தவன் திடுக்குன்னு முழிப்பான் பார்த்தீங்களா? நல்லா தூங்கிட்டு இருக்கவன் திடுக்குன்னு முழிப்பான்ல, அது மாதிரி அப்பப்ப ஒரு நிகழ்வு சாமி நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அவர் எப்பவுமே அலர்ட்டா தான் இருக்க சொல்றாரு. ஆமா, அது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சாமி வருடந்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நிகழ்வு வந்து கொடுத்துட்டே இருக்கார் ஏதாவது ஒரு வகையில. சரி, அது சாமி தான் தர்றாரு, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா அது யாருக்காக, எதுக்கு, யாருக்காக அந்த நிகழ்வு? இந்த 2 நாளா நிறைய ஃபோன் கிருஷ்ணாவுக்கு, எங்க இருந்தெல்லாமோ ஃபோன், எல்லாம் வித்தியார்த்தி தான். ஒரு நிகழ்வு இப்படி நடக்கணுமா, இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி. அவனால ஃபோன் பேசி முடியலை. ஃபோன் பேசினா அடுத்த ஃபோன், அடுத்த ஃபோன், அடுத்த ஃபோன், அப்படியே ஃபோன் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வரையும் கூட, இப்போ வரையும் கூட அவ்வளோ பேரும். சரி, அதையும் நம்மள்கிட்ட கேட்குறாங்க, அதையும் நம்மள்கிட்ட கேட்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை சரி பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், அது நடந்துருச்சு அப்படின்னு நகர்ந்து போயிடலாம். ஆனால் அவங்க அப்படி விடலை. சொல்லுவாங்களே, எனக்கு இது ஒரு விட தெரிஞ்சே ஆகணும், இது ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும்பாங்கள்ல, அது மாதிரி எல்லாருடைய மனதிலையும் அந்த கோதண்டத்தோட ஐயா தான் நம்பர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஃபோன் பண்ணி கிருஷ்ணாட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க. அவங்களுக்குமே அந்த கேள்வி இருந்து, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க சிறந்த அபியாசிகள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை இங்க யாரும் மாத்தி சொல்ல போறது கிடையாது. தமிழ்நாடுல இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது, நீங்க எல்லாருமே சிறந்த அபியாசிகள் தான். நாம அபியாசத்துல தான் சிறந்திருக்கோம். அதை தெளிவா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். நீங்க நல்லா அபியாசம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். நல்லா கதாகதம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். நல்லா நிஷ்டை பண்ணுவீங்களா? பண்ணுவேன். எத்தனை மணி நேரம் உட்காருவீங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருவேன், அசையாம உட்காருவேன். சாப்பாடு ஒருவேளை சாப்பிட்டுட்டு கூட நான் இருப்பேன், சாப்பிடாம கூட இருப்பேன். இதெல்லாம் பயிற்சிக்கான விதிமுறைகள். அதை போட்டு நம்ம குழப்பிக்கவே கூடாது. அது நீங்க ஒரு அட்டவணை போடுறீங்க, அந்த அட்டவணையை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அது உங்களோட முடிஞ்சு போகுது. ஆனா இந்த மார்க்கம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சாமி இதை இல்லறம் தாண்டி தனித்துவமா அதை வடிவமைக்கவே இல்லை. அவர் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் அந்த மார்க்கத்தை. நமக்கு அது சிக்கலான்னு கேட்டா அப்படி இல்லை. ஏன்னா அவர் பொது ஜீவ தத்துவத்தில் அதை கொண்டு வந்ததுனால அதை இல்லறத்தோட சேர்த்து கொண்டு வந்துட்டார். ஆண் பெண் இருபாலருக்குமே மோட்சம்ன்ற அந்த கான்செப்ட் யாரெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சாமி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டார். நான் படிச்சு எல்லாருக்கும் சொல்றது, இந்த இப்போ கூட வந்தவங்க கூட சொல்றது, தனியா வந்துட்டாங்க, குடும்பத்தை போய் கூட்டிட்டு வாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தவறுதலா ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்றது. இன்னைக்கு கோதண்டத்தை தெரியாத வித்தியார்த்திகள் கிடையாது தமிழ்நாடு பூரா. ஏன்னா அவர் எல்லா இடங்களும் பயணித்திருக்காரு, எங்களோடய நிறைய பயணம் செஞ்சிருக்காரு, எங்களோட மண்டலம் இருந்திருக்காரு, செல்வையாவோட பயணம் செஞ்சிருக்காரு. இது மாதிரி சிறந்த வித்தியார்த்திகளோட அவரை பயன்பட்டு, அவரும் ஒரு சிறந்த வித்தியார்த்தி தான், நல்ல அபியாசி தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா, அவர் ஒரு சிறந்த அபியாசி, நல்ல அனுபவம். நம்ம வகுப்புகளில் கூட அவர் சில நேரங்களில் பதிலெலாம் சொல்லும்போது கூட நம்ம அதை கவனிச்சிருக்கோம். எங்க அவர் கோட்டை விட்டார் அப்படின்னா, தன்னை பற்றி தன்னுடைய குடும்பத்திற்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு மார்க்கத்துல இருக்காரு, அவர் ஒரு 90 பேர் 100 பேருக்கு வித்த கொடுக்குறாருன்றது தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத அங்க சரியான முறையில பதிவு பண்ணாம விட்டதனுடைய தவறு அது வேற மாதிரி போயிடுச்சு. அப்போ நல்ல அபியாசம் பண்றாரு, நிஷ்டை இருக்காரு, தவம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, அவரை யாருமே குறை சொல்ல முடியாது.
இன்னைக்கு 10 நாள் ஒரு இடத்துல ஜெபம் நடக்குதுன்னா அங்க போய் அவர் தொடர்ந்து அதை அபியாசம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்காரு. இன்னொரு இடத்துக்கு போறாரு, ஆந்திராவுக்கு போறாரு, கர்நாடகாவுக்கு போறாரு, எல்லாம் இருக்காரு. ஆனால் எதை எங்க சொல்லணுமோ அதை திறம்பட உறுதிப்பட அந்த இடத்துல அவர் சொல்லலை. சொல்லாம விட்டதனுடைய பலன் அந்த விபரீதம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி மாறிடுச்சு. இவ்வளவுதாங்க நடந்தது. ஆனா சாமி கொடுத்த வாக்குறுதியை அவர் என்ன செஞ்சிட்டாரு? காப்பாத்திட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ இல்ல சமாதினா என்னன்னு தெரியாமலோ அப்படிலாம் அவரு போகல. நான் வந்து இந்த ஜெபம் முடிச்சுட்டு நான் அடுத்து சமாதி ஆயிடுவேன், எனக்கு அப்படிதான் தோணுதுன்னு சண்முகையாட்ட சொல்லியிருக்காரு. எங்க பழனி ஜெபத்தை முடிச்சுட்டு சண்முகையாட்ட சொல்லி விட்டுருக்காரு, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து நான் சமாதி ஆயிடுவேன் போல தெரியுதியா, எனக்கு உடம்பு அப்படிதான் இருக்கு. சொல்லியிருக்காரு. அங்கேயும் சொல்லியிருக்காரு, அவங்க தங்கச்சியும் சொல்லிச்சு. வந்து 10 நாள் எங்கேயும் போல வீட்லயே தான் இருந்திருக்காரு. கஞ்சி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கஞ்சி தான் அவர் குடிச்சிருக்காரு. அது மட்டும் கஞ்சியும் தான் குடிச்சிருக்காரு. ஆனா தெளிவா இருந்திருக்காரு, நல்ல ஆரோக்கியமா இருந்திருக்காரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல்ல இருக்கிறது வேற, கை வீங்கிறது கால் வீங்கிறதெல்லாம் அதெல்லாம் இயல்பா இருக்கக்கூடியது இருந்திருக்காரு. அதே மாதிரியே அவர் என்ன ஆயிட்டாரு? சமாதி ஆயிட்டார். ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு, ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்தா மணமேகூர்ல தெரியப்படுத்தி போன் பண்ணி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள பயணிகள் உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் போன் பண்ணா அவர் எடுக்கிறதில்ல, அவர் போன் அடிச்சா இங்க எடுக்கிறதில்ல, இங்க வந்து உக்காந்துட்டப்போ. அதுதான் இப்ப சமாதி ஆனதன் பிறகு கூட அவங்க தங்கச்சி சொன்னது. ஆமா, இது எல்லாருடைய தெளிவுக்காகவும் சொல்ல வரேன். நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், குடும்பத்தோட எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். வெளியில விட்டுருங்க, நீங்க ரோட்ல நடக்கிறது, ஊர்வலம் போறது, சுற்றுலா போறது, அதெல்லாம் வேற. நீங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறதுக்காக தான் இந்த இப்ப பேசுற விஷயங்கள். அவங்க தங்கச்சி போனை ஆன் பண்ணியிருக்காங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அதிகமா போன் எடுக்கல அந்த 10 நாள், யாருக்கும் பேசல, இது பண்ணல. அவர் முடிவு பண்ணிட்டார் நமக்கு சமாதி தான் கிடைக்க போகுதுன்னு. இந்த போன் ஆஃப் ஆயிருக்கு, அவங்களுக்கு தெரியல, போனை ஆன் பண்ண முடியல. சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி சரி கடைசி யார்ட்டையாவது பேசியிருப்பார்ல, அந்த நம்பருக்கு அழைச்சு பேசுவோம் போது அப்ப கணேசன் சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு பேசி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி அண்ணன் சமாதி ஆயிட்டாங்க, என்ன செய்யறது என்ன அப்படின்னு தெரியல, அது சமாதி ஆயிட்டாங்கன்னா நல்ல நிலை அடைஞ்சிட்டாங்கம்மா, அது அப்பா பார்த்துக்காரு, அது பாட்டுக்கு நடக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டார். அதோட அது முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு அடுத்து எங்க நகர்றதுன்னு தெரியல, யாரை பிடிக்கிறது, என்ன பேசுறது, என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அது கிருஷ்ணாட்ட அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியல. அதுக்குள்ள எங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, டைம் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ நகர இப்போ ஏரியான்னு ஒன்று இருக்கு, தெருன்னு ஒன்று இருக்கு, சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுன்னு அந்த நெருக்கடி காரணமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் கொண்டு போய் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் பண்ணிட்டோம், இப்போதான் உங்க நம்பர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கிருஷ்ணா சொன்னாரு, ஏம்மா அவரு 90 பேருக்கு வித்த கொடுத்துருக்காரு, 90 பேருக்கு வித்த கொடுத்துருக்காரு, அது இங்கேயே என்னட்டே பதிவு பண்ணியிருக்காரு, நான் வித்த கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தார். அது நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாரு. அவங்களுக்குமே கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எல்லாரும் வீட்டில் சொல்லுங்க, அவருக்கு சொல்லியிருக்காரு. பட் அவர் சொல்லலை, 90 பேருக்கு வித்த கொடுத்துருக்காரு, இவ்வளோ ஆட்களை பழகி வச்சிருக்காரு, உங்களுக்கும் அவர் ஒரு மார்க்கத்தில் இருக்காருன்னு தெரியும். நீங்க ஏன் அவசரப்பட்டு நீங்க அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க? நீங்க ஸ்ட்ரிக்டா 1 நாள் இல்லை 2 நாள் வச்சிருந்தா கூட அது ஒண்ணுமே ஆயிருக்காது, அப்படியே இருந்திருக்கும், ஒரு சாட்சியா கூட அது மாறி இருக்கும். இல்ல எங்களால ஒன்றும் பண்ண முடியல, எல்லாரும் வந்து எங்களை வந்து விரட்டினா டைம் போகுது நகர்த்தியே அதை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு இப்போ கிருஷ்ணா சொல்லியிருக்கேன், இது சாமிக்கும் கோதண்டத்துக்கும் தான் வெளிச்சம். இன் பிட்வீன் என்ன இருக்கு அப்படின்றது சாமிக்கும் கோதண்டத்துக்கு தான் வெளிச்சம், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள், நிறையன்னா 4-5 சம்பவங்கள் நடந்திருக்குது, அது எல்லாமே அப்படித்தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்கய்யான்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. நம்ம மணமேகூர் ஆரம்பிச்சு கோதண்டம் வரல. நம்ம இந்த கல் பதிக்கிறதுக்காக இங்கே கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ மாடியில் கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம். அப்போதான் முத கோதண்டம் வந்து மணமேகூருக்கு வர்றார் ஃபர்ஸ்ட். எப்படி இருந்தார் பார்த்தீங்களா? அப்படியே எலும்பா இருப்பார். இந்த எலும்பெல்லாம்
தெரியும், அப்படியே எலும்ப எண்ணலாம். அப்படிதான் இருந்தார். அன்னைக்கு நிலைமைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சாங்க இவர் தாங்க மாட்டாரு, அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ அவர் சமாதி ஆயிடுவாருன்னு தான் எல்லாருடைய சிந்தனையுமே. என்னட்டே நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இருந்தாங்க இல்லையா எல்லாருமே. அப்ப நான் கௌதந்திரத்தை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா நாங்க பரஸ்பரம் பேசுற ஆள்கள் தானே, நாங்க நட்பா பேசியிருக்கோம். என்ன கௌதம் இந்த மாதிரி உடல்நிலை இருக்கு அப்படின்னா, இல்ல தவத்துக்காக ஒரு மருந்து ரெடி பண்ண சொல்லி ரெடி பண்ணி ஒரு நண்பர் ரெடி பண்ணி அதை நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி உடம்பு வந்து இப்படி மாறிடுச்சு அப்படின்னு. எங்கேயோ வாங்கி சாப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த உடம்பை தேத்தணும், அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு மருந்து எதுவும் தெரியாது, ஆனா ஒரே மருந்து அப்பாவோட ஜபமும் சத்தினியும் இருக்கு. உங்களை பத்தி எனக்கு தெரியும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, இங்கேயே கூட தங்குங்க, தங்கி வார வாரம் நல்லா தினமும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுன்ற வசதி செஞ்சு தர சொல்றேன், நல்லா சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, அது உங்க உடம்ப கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து என்ன செஞ்சாரு, ரெகுலரா வர ஆரம்பிச்சேன். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் 5 மாசம் தொடர்ந்து வந்தார். அதன் பிறகு அவருடைய உடம்பு மாற ஆரம்பிச்சு. அதுல நடுவில் நீங்க வந்து அவர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்தார், ஸ்வீட்ல அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்தார், நீ அதை வச்சுட்டு இருப்பாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்க சாப்பிட்டு இருந்த இதுல இருந்து ஸ்வீட்டு 2 எடுத்து கொடுத்தீங்க. ஆமா, அந்த ஸ்வீட்டை எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை கொடுத்த பிறகு அதை வாங்கி சாப்பிட்டார். அன்னைக்கு நீங்க அந்த சட்டினின்னு இப்ப நீங்க சொல்லும் போது அது கரெக்டா. ஆமா, கரெக்டு. சரி, அதை விட்டுருவோம். ஆமா, அப்ப அது உடம்பு ரெடி ஆகி கடைசியா பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க, நல்ல புசு புசுன்னு ஆரோக்கியமா வந்துட்டார். ஆமா, நான் இப்ப கோதண்டத்தை கூப்பிட்டு சொல்றேன், இனி தேவையில்லாம ஊர் சுத்தாதீங்க, சுத்துனது போதும். உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும், விஷயம் தெரியாத ஆளுக வேணா ஊரை சுத்தலாம். ஆமா, விஷயம் தெரிஞ்ச ஆளுக ஊரை சுத்தக்கூடாது. ஒரு இடமா பார்த்து உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்சதை ஏற்பாடு பண்ணி தரேன். ஏன்னா ஒரு தவவாதிக்கு ஏற்பாடு பண்ணி தரதுன்றது அது ஒரு பெரிய புண்ணியம். நமக்கு வித்தியில அது இல்லைன்னா கூட ஒரு தவம் பண்றவனுக்கு ஒரு அரிசி கொடுக்குறதோ பருப்பு கொடுக்குறதோ வேணுன்ற தண்ணி ஆகாரம் நீர் ஆகாரம் இட வசதி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுன்றது அது ஒரு பெரிய விஷயம். நான் பண்ணி தாரேன் அப்படின்னேன். சரி சரின்னாரு. அதுக்கப்புறம் அவர் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா உடம்பு டெம்பா வந்துருச்சுல்ல. மறுபடியும் அவர் ஒரு ரவுண்டு போயிட்டு இங்கே வரும்போதெல்லாம் பயந்துக்கிட்டே தான் வருவார். நான் அப்பவும் சத்தம் போடுவேன், ஏன் தான் திரும்ப திரும்ப சுத்துறீங்க? இல்லை கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் நான் உட்காந்துருவேன், ஒன்றும் யோசிக்காதீங்க அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போவார். அப்படி விட்ட உடம்ப வந்து ஜபம் பண்ணி சத்தினி சாப்பிட்டு எந்த மருந்துமே இல்லாம சாமி என்ன செஞ்சு கொடுத்தாரு? ரெடி பண்ணி கொடுத்தாரு. எதுக்கு அந்த உடம்ப ரெடி பண்ணி கொடுத்தாரு? தவம் பண்ணி நாளைக்கு அவன் ஐக்கியம் அடைஞ்சா அது உள்ள வேலை இருக்கே, அதுக்கு வேணும், பாத்திரம் வேணும்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தார். சரி, அவருக்கு இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு நிகழ்வு இப்படி நடந்துருச்சு அப்படின்னா நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா, பயிற்சி முறைகள் எல்லாமே உங்களுடைய பர்சனல். அது நீங்க எப்படி வேணாலும் பயிற்சி பண்ணலாம், என்ன நிலையில வேணாலும் நீங்க இருக்கலாம். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பகுதி இருக்கு, பொது வாழ்க்கையில நீங்க யாரு, பொது வாழ்க்கையில நீங்க யாரு, அது இங்க வரக்கூடிய 40 பேருக்கு தெரியாது. ஒரு சித்த வித்தியார்த்தியாத்தான் ஒருத்தர் நமக்கு தெரியும், அறிமுகமாகும். இங்க வரும்போது நமக்கு ஏக சகோதரத்துவ தத்துவம் நமக்கு இருக்கும், அன்பா இருப்போம், பாசமா இருப்போம். வீட்டுல இருந்து வந்து பார்த்தா கூட நம்மளை ஆச்சரியப்படுவாங்க, இவன் இங்க எப்படி இருக்கானே, வீட்டுல அப்படி இருக்கானே, எப்படி இவனை நம்புறாங்க முழுசா, ஐயையோ இவனை நம்பி ஏமாந்து போறாங்கன்ற சிந்தனை நம்ம வீட்டாளுகளே நம்மளை சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு. ஆமா, நேத்து கூட எங்க அம்மா என்னைய போல பைத்தியக்காரன் தான் திட்டுச்சு. நேற்று கூட நான் ஒன்று சொல்லிட்டேன், போல லூசு பேல அப்படின்னுச்சு. அந்த மாதிரி தான் திட்டுச்சு. அப்போ பர்சனல் வேற இல்லையா? அந்த பர்சனல்னு சொல்லக்கூடிய புற வாழ்க்கையில ஃபேமிலிக்குள்ள நீங்க எங்கெல்லாம் மைனஸா இருந்திருக்கீங்க அதெல்லாம் இங்க சேரும். ஏன் சேரும்னா, சாமி வந்து சித்த வித்தை என்பது கத்தி மேல நடக்கக்கூடியது, நெருப்பை கையில் வைத்திருப்பது அப்படின்றார். ஆமா, முள்படுக்கை. நீ ரொம்ப கவனமா இருக்கணும்.
நீ தவம் பண்றமேன்னு சொல்லி புற வாழ்க்கையை அசால்ட்டா நினைச்சிட்ட அப்படின்னா நான் வந்து அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட எல்லா நிகழ்வுகள்லையும் நான் அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் தான் பலகையை விடுன்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா அங்க ஒரு ஜாக்கிரதையை நான் வச்சிருக்கேன். அந்த பலகையை எப்படி விடணும் அப்படின்றதுக்கும் நான் ஒரு ஜாக்கிரதை வச்சிருக்கேன்றத சொல்றாரு. அப்போ பர்சனலா இருக்கக்கூடிய நீங்க எங்கெல்லாம் கோட்டை விட்டீங்க, எங்கெல்லாம் மைனஸ் ஆனீங்கன்றது அது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னா அது சாமிக்கும் தெரியும். இதுதான் உண்மை. அப்ப அதனுடைய அடிப்படையில தான் இந்த ஏற்ற இறக்கம் வருவதற்கான காரணம். நல்லா கேட்டுக்கங்க, சாமி கொடுத்த வாக்க காப்பாத்திட்டார். அவர் எங்கேயும் போய் ஆக்சிடென்ட் ஆகி போகல, நோய்வாய்ப்பட்டு ஆக முடியாம போகல. அவர் தெளிவா சொல்லியிருக்கார், நான் சமாதி ஆக போறேன், என் உடம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்லயும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாவே 10 நாளா பேசியிருக்காரு, 20 நாளா பேசியிருக்காரு. சரியா? எங்கேயும் போகாம வீட்டிலேயே உட்காந்துருக்காரு. அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா, அவர் எங்கேயுமே போகாம வீட்டிலேயே கஞ்சி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பயிற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டு. அவங்க தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, இந்த 10-15 நாளா எங்க அண்ணனுடைய முகம் வந்து சமாதி ஆகலை, சமாதி ஆகாம இருக்கும் போதே கோல்டு கணர்ல மின்ன ஆரம்பிச்சிருச்சு, தகன்னு இருந்துச்சு. அவர் முகத்தை பார்க்கும் போதே ஒரு பொலிவு இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சமாதி ஆனவன் பிறகு கூட அந்த பொலிவு இருந்தது. அதை கூட நாங்க கூட சொல்லி சொன்னோம், அவர் வேற நிலையில இருக்காரு, இருங்க யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம், என்ன செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம். யாரை என்ன பிடிக்கிறது அப்படின்றது தெரியாம போயிடுச்சு. இப்ப அங்க சிக்கல். அதுதான் நான் இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்ல அதுதான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா பேரும் குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி உயிரை எழுதுங்க. கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், திரும்ப இந்த நிலைமை உங்களுக்கு வராம பார்த்துக்குங்க. திரும்பவும் இப்போ இதை கேட்குறவங்கள பார்க்குறவங்கள சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னா இதையும் அப்பா தான் பார்த்தார். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த நிகழ்வும் அப்பா கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. அப்பா அந்த அஜாக்கிரதையில நகர்ந்து போயிடாதீங்க. அதெல்லாம் அப்பா இருக்காருன்னா அப்பா இருக்காரு. ஆனா அப்பா ஏன் இருக்காருன்னா, நமக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிதான் நம்ம கூட இருக்காரு. உனக்குன்னு சுயமா சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குடா, நான் அதவே மாத்துறதுக்கு தான் அந்த வித்தையை கொடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதான் அதனுடைய கருத்து. இன்னைக்கு எல்லாமே பேப்பர் தான். இன்னைக்கு எல்லாமே பேப்பர் தான். முதல் நடவடிக்கையில சர்வ ஜனங்களோடு ஒத்துப்போவதாகவும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கைன்னு போட்டாரு அப்படின்னா, நீ காலத்துக்கு தகுந்த மாதிரி உன்னைய வடிவமைச்சு கொண்டு போ அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம், இல்லையா? சரி, இன்னைக்கு இங்க வர்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால ஒரு 4 சமாதி நம்ம உயிலே இல்லாம என்ன பண்ணிட்டோம், வச்சுட்டோம். நம்ம அதை எதிர்பார்க்காதது, எதுவுமே எதிர்பார்க்காதது. ஜெயபாலன் சமாதிக்கு நம்ம அப்படிதான் போராடணும். சரி, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரியா போச்சு. ஆதி ஐயாவது நமக்கு ஃபேமிலியா தெரிஞ்சதுனால அது சரியா போச்சு. பத்மாவதி அம்மா சசி இங்கே வித்தை வாங்கினதுனால அது சரியா போச்சு, இல்லையா? ஹேமலதா அவங்க அம்மா தெரிஞ்சதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். ஒண்ணுமே தெரியல அப்படின்னா என்ன செய்யறது சொல்லுங்க பார்ப்போம். இது ஒண்ணு. நமஸ்காரம். இன்னொன்னு, சித்த வித்தியார்த்திகள், நல்ல அபியாசம் செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக பேசணும். ரொம்ப நூதானமா, எச்சரிக்கையா, ரொம்ப நுட்பமா ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பயன்படுத்த. நான் சொல்றது நல்ல அபியாசம் பண்றவங்க பார்த்து கவனமா பயன்படுத்த. நீ ஒரு வார்த்தையை விட்ட அப்படின்னா அந்த வார்த்தை அவனை போய் சேரும், ஆனால் அது காத்துக்கிட்டே இருக்கும். நீ எங்க மைனஸ் ஆகுறேன்னு பார்த்து அதே அம்பு திரும்ப என்ன ஆகும், உனக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் சித்த வித்தையினுடைய சிறப்பு அம்சம். அதனால் நம்ம பாதிக்கப்படுவோம். இன்னொன்னு, நீங்க நேர்மையா இருந்துட்டீங்கன்னா அதனால் நாம் உயர்த்தப்படுவோம். இது ரெண்டுமே இருக்கு. கொஞ்சம் கஷ்டம், ஆனா நீங்க அதை பின்பற்றிட்டீங்க அப்படின்னா இங்க ஒவ்வொருத்தருமே காலம் போற்றக்கூடிய வித்தியார்த்திகளாகத்தான் இருப்போம். ஆமா. ஆனால் நல்ல அபியாசிகள், தவம் பண்ணக்கூடியவர்கள், சித்த வித்தியார்த்திகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்த வேண்டும். சரியா? ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், இன்னைக்கு சுப்பிரமணிக்கு ஒண்ணு சொல்றேன்னா அது சுப்பிரமணிக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கேட்டுட்டார்.
சுப்பிரமணிய காதுல போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை கேட்டுட்டார் அவர். அப்ப அவருடைய பார்வையில இருக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். அதை கவனிச்சு பேசணும். நம்ம தான் தவம் பண்றோமே, நம்மளை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க நீங்க மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஏன் அப்படின்னா, நீங்க ஒண்ணு பேசுறீங்க, நீங்க ஒரு ஆள் தான் பேசுறீங்க. அந்த வார்த்தைய, அந்த விஷயத்த 100 பேர் கேட்குறாங்களா இல்லையா? 100 பேர் கேட்குறாங்க. அந்த 100 பேர்ல அபியாசம் பண்ணக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? சரியா? அப்ப நீங்க ஒருத்தருக்கு பேசுறீங்க, அதை 100 பேர் கேட்குறாங்கன்னா, அந்த நல்ல அபியாசம் பண்ணக்கூடிய தவவாதியினுடைய மனதை நம்ம என்ன செய்யறோம்? உழைச்சி விடுறோம், புண்படுத்துறோம், சலனப்படுத்துறோம். அப்படின்னா நாம வித்தை வாங்கும்போது கொடுத்த வாக்குறுதியை நம்ம என்ன செஞ்சிடறோம்? மீறிட்டோம்னு அர்த்தம். இத சாமி என்ன சொன்னாரோ அதுல இருந்து தான் சொல்றேன். நான் சொன்னது போல் இருப்பவனைத்தான் நான் கண்காணிக்க முடியும், காப்பாற்ற முடியும், பார்க்க முடியும்னா, நீங்க எங்கேயாவது மனதாலும் வாக்காலும் செயலாலும் தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே அவர் பார்வையை எடுத்துருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா புரிஞ்சு. அதனால அபியாசிகள், நீங்க வித்தியார்த்தி, நீங்க ஒரு ஆள் தான் வித்தியார்த்தி, மற்றவங்க வித்தியார்த்தி இல்லை வீட்டுல அப்படின்னா அங்கேயும் நீங்க பார்த்துதான் பேசணும். அங்கதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க. அது சடனா உங்களுக்கு திரும்பும். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதே. சண்டை போட தெரியாதவனோட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லல, என்ன இருக்கு? இல்ல. அப்ப அங்க நீங்க கவனமா பேசணும். அது சடனா உங்களை திருப்பிடும். அதுல பாதிக்கப்படுபவர்கள் தான் சித்த வித்தியார்த்திகள். வேற யாரும் அவங்களை தொந்தரவு பண்றதே இல்லைங்க. நீங்க விதைச்சதுதான் உங்களுக்கு காலத்தை அறுவடை பண்ணி அதுவே கையில கொடுக்கும். தம்பி, நீ பேசுனதாப்பா, அது நீ பேசுனதுதான் அப்படின்னு சொல்லி அதுவே அறுவடை பண்ணி இருந்தா நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துரும். இது நான் சொல்லல, பிரதரவாரா, அவ்வளவுதான். நான் சொல்லல, சாமி அதைத்தான் சொல்லி வச்சிருக்காரு. சரியா? ஒண்ணு. இன்னொன்னு, ஒருத்தர சமாதி வச்சாச்சு. சமாதி என்ன சமாதி? நம்ம சமாதி இல்லை, திருச்சியில புதைச்சாச்சு. இன்னையோட 16 நாள் ஆகுது. 12 நாள், இன்னைக்கு 16 நாள். 12வது நாள் எனக்கு ஃபோன் வருது. எங்கேருந்து? ஆசிரமத்துல இருந்து, வடகரையில இருந்து ஃபோன் கிருஷ்ணாவுக்கு வந்து எனக்கு வருது ஃபோனு. ஆஃபீஸ்ல இருந்து பேசுறாங்க. ஆனால் இந்த மாதிரி திருச்சியில ஒரு வித்தியார்த்தி சமாதி ஆயிட்டார். சரிங்கண்ணா. ஆனா அவரை சாதாரணமா புதைச்சிட்டாங்க. 12 நாள் ஆச்சு. சரி, இப்போ அவரை எடுத்து மாற்றி நம்ம முறை பிரகாரம் சமாதி வைக்கணும். சரி, என்ன செய்யலாம்? சரி, அவங்கள என்கிட்ட பேச சொல்லுங்க, நான் பேசி என்னன்னு பார்க்குறேன். இப்போ அவங்க பேசுகிறாங்க. அவரோட பையன் என்னைய கூப்பிட்டு, கிருஷ்ணா மூலியமா என்னைய கூப்பிட்டு பேசுகிறேன். கேட்டேன், தம்பி எப்போ அப்பா சமாதி ஆனாங்க? நான் முதல் கேட்ட கேள்வி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வித்தியார்த்தின்னு தான் கேட்டேன். சொன்னாரு, அவர் மட்டும்தான் வித்தியார்த்தி, அவர் மட்டும்தான் வித்தியார்த்தி. சரி, அம்மா இல்லை, நீ இல்லை, வேற யாருமே இல்லை. உங்க அப்பா இப்படி ஒண்ணு செய்யறாருன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்கய்யா. 2017 கோயம்புத்தூர்ல போய் வித்தை வாங்கிட்டு வந்து நான் வாசி யோகம் பண்றேன்னு மட்டும்தான் எங்களுக்கு சொன்னாரு, வேற எதுவும் சொல்லலை. அவர் வாட்டுக்கு தனியா அறையில உட்காந்து பண்ணுவாங்க, அவ்வளவு தான் செய்வாங்க. நாங்க அதை அப்படியே காலம் கடந்து போச்சு, வந்தாச்சு, இது பண்ணியாச்சு. சரி, இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படி? அவருடைய கல்யாண திருமண நாள் வந்திருக்கு. அப்போ புது துணி மனைவிக்கு எடுத்து கொடுத்து, அவரும் எடுத்து கட்டிட்டு வெளியில மனைவியை கூட்டிட்டுலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்திருக்காரு. அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ மகனை கூப்பிட்டு, எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுது, நீ வா ஒருக்கா போய் சும்மா செக் பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போன உடனே அங்கே செக் பண்ணியிருக்காங்க, அங்கே சரியா ரிசல்ட் இல்லைன்னு சொல்லுவோம். அவங்க மனைவி என்ன செஞ்சுருக்காங்க, அப்போலோவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனோடனே அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு, நுரையீரலில் வந்து நீர் நிற்கிது, அதனால தான் அவரால் சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் உடனே என்ன பண்ணிட்டார், சுதாரிச்சிட்டார். பாருங்க, இங்கேயும் அதுதான் நடக்குது. சுதாரிச்சிட்டாரு. சுதாரிச்சு, இல்லை என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, போதும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து 1 வாரம் இருக்கார், பயிற்சி செய்கிறார், முடிஞ்ச அளவு பயிற்சி செய்கிறாரு. அப்படியே இருக்கார், பயிற்சி செய்கிறாரு. என்ன ஆயிடுறாரு,
சமாதி ஆயிடுறாரு. சுதாரிச்சு அங்கிருந்து வெளில வந்துட்டாரு. அந்த ஜாக்கிரதை வெளியில கொண்டு வந்துருது, சரியாயிடுறாரு. இது சமாதி ஆயிடுறாரு. இப்போ இதே மாதிரியே ஊர்க்காரங்க வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, கால நெருக்கடி கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. இந்த சிந்தனை இல்லை. அங்க வைக்கும் போது அந்த பயல்கிட்ட கேட்கிறேன், ஏப்பா எங்கேயுமே உங்க அப்பா இப்படிதான் செய்யணும்னு சொல்லலையா அப்படின்னும். இப்ப ஏன் இந்த சிந்தனை வந்துச்சுன்னு கேட்டேன். இப்ப ஏன் உங்களுக்கு இதை மாத்தி வைக்கணுன்ற சிந்தனை வந்துச்சு? அதுக்கு நான் தான் காரணம்னா. ஏன் அப்படின்னு, இந்த ஒரு வாரம் வீட்டுல இருக்கும் போதே அப்பா சொன்னாரு, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவங்க பாஷையில அப்பா ஏதாவது ஆயிட்டேன்னா அந்த புக்கில் ஒரு நம்பர் வச்சுருக்கேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணால் அவங்க கைட் பண்ணுவாங்க, அதே மாதிரி என்னை சமாதி வச்சுருக்கேன், மற்றபடி கொண்டு போய் எரிச்சிடாதீங்கடா, சும்மாவும் புதைச்சிடாதீங்கன்னு தெளிவாக என்னட்ட சொல்லிட்டாருன்னு அந்த தம்பி சொல்கிறார். எப்போ உனக்கு சிந்தனையில் இல்லையான்னு கேட்டேன். ஐயா அப்பா போயிட்டாருன்ற சிந்தனையை தவிர எனக்கு வேற எந்த சிந்தனையுமே இல்லை. அப்பா போயிட்டாரு, ஒரு மகனுக்கு அதானே இருக்கும், வேற எந்த சிந்தனையும் இல்லை. கோதண்டம் தங்கச்சி அதே தான் சொல்லிச்சு, அண்ணே சமாதி ஆயிட்டாரு, வேற அடுத்த ஆப்ஷன் நமக்கு நடந்தாலும் அதுதானே, நமக்கு யோசிக்க தெரியாது, சுத்தி இருக்கவங்க தானே யோசிப்போம். அடுத்து என்னப்பா செய்யறது, சாதாரண மரம் நடந்தா பந்தல போடுங்கப்பா, 4 பேருக்கு சொல்லுங்கப்பா, சேர போடுங்கப்பான்னு 3வது ஆள் தான் வேலை பார்ப்பான் ஓடி ஓடி. குடும்பத்தார் என்ன செய்வாங்க, அடங்கி உக்காந்துருவாங்கல்ல. அது மாதிரி அவருக்கு ஒரு பாவனை நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரே கனவு, அவர் வந்து பேசுவதாக, சொல்லுவதாக, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கனவுல வந்து உணர்த்துவதாக, இப்படியே நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே என்ன ஆயிடுச்சு, 12 நாள் கடந்துருச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது இவருக்கு சமாதி மாத்தி வச்சே ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்ப தம்பி சொல்றான், அப்பா ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு, நம்ம அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோமானோ, உடனே அடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த நம்பர் எந்த நம்பர்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ் நம்பர், வடகர நம்பர். அங்க அடிச்ச உடனே அங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்க எடுத்து என்னன்னு டீட்டெயில் கேட்குறாங்க. இது மாதிரின்னு சொன்ன உடனே சரி இருங்க கொஞ்ச நேரத்துல நான் கூப்பிடுறேன்னு சொல்லி உடனே நமக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என்னவும் சரி நான் பேசுறேன்னு சொல்லி, நான் பேசி இவ்வளவு கதைகள் தெரியுது. அப்புறம் நான் உங்க அம்மாட்ட பேசணும்னு சொல்லி அந்த அம்மாட்ட நான் பேசுறேன். சரி இப்ப வச்சே ஆகணுமாமா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கய்யா அப்படின்னு. அப்ப ஒரே ஒரு உறுதி மட்டும் கொடுங்க, அவர் அபியாசம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னா 12 நாள் இல்லை, 1 மாசம் கழிச்சு எடுத்தா கூட அந்த உடம்பு அப்படியே தான் இருக்கும், தொடாது. ஒருவேளை எங்கேயாவது அவரு மைனஸா இருந்திருந்தால் அது என்ன நிலைமையில இருந்தாலும் தூக்கி என்ன வச்சிடலாம், சமாதி வச்சிடலாம். அது நான் பண்ணித்தரேன், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப இது செய்யறதுக்கு ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது கவர்மெண்ட் மயான இதுல வச்சிருக்கீங்க, ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், அதனால என்னால் அது எடுக்க முடியும், என்னுடைய கணவருக்காக நான் அதை பெர்மிஷன் வாங்கிடுறேன் அப்படின்னு. அப்போ வாங்கிட்டு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க, இங்கே இருந்து நாங்கள் ஒரு 10-15 பேர் வாரோம், அதை நம்ம மாற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லி 4 நாள் ஆச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அட் அ டைம் 2 சம்பவம், ஒன்று கோதண்டம், இன்னொன்று இவர், ரெண்டுமே பாருங்க தகவல் பரிமாற்றம் சரியில்லாமல் போனதனால் நடந்த சம்பவங்கள் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. 2 பேருமே நல்லா அபியாசம் பண்ணியிருக்காங்க, உட்காந்துருங்க. தகவல் பரிமாற்றம் சரியாக குடும்பத்துக்கு சொல்லாததனால் வந்ததனுடைய விளைவு தான் இது. சாமி சொன்ன மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காரு. சாமி எல்லா இடங்கள்லையும் எச்சரிக்கை செய்யறாரு, பண்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், இன்னைக்கு இதோட இந்த உணர்வு நமக்கு மறந்து போயிடும். இப்ப இருக்கக்கூடிய இந்த உணர்வும் மனநிலையும் இன்றோடு நமக்கு மறந்து போயிடும். காலம் வரட்டும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம சமாதி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க நான் அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இங்க வரக்கூடியவர்கள் யாரெல்லாம் உங்க வீட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வரலையோ அவங்களெல்லாம் தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் இருக்கேன், என்னை அதுக்கு தான் அப்பா வச்சிருக்காரு. ஆமா, 1000 தடவை கூட நான் சொல்றேன், அது என்னுடைய கடமை, எனக்காக இல்லை, உங்களுக்காக பேசுறேன்னு தான் சொல்லுவார். ஆமா, உங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் உங்களை சேஃப்டி பண்றதுக்கும் தான் நான் பேசுறேன்னு சொல்லுவார்.
அந்த நிகழ்வை சாமி நடத்திருக்காரு. ஆமா, சாமி பிரசன்ஸ்ல இருக்காரு. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்க மனதளவுல சிந்திச்சாலும் எப்பவுமே இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செயல்படுத்துவார். அதுதான் சொல்ல வரேன். நீங்க மனதளவுல என்ன சிந்திக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துருவார். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். அதனால நான் சொல்றேன், எப்பவுமே நீங்க ஒத்த சிந்தனையில இருங்க. நமக்கு மோட்சம் கிடைக்கும். நம்ம மோட்சம் தான் போக போறோம். நமது உடல் பாதுகாக்கப்படும். நம்ம அதுக்கான வழிமுறைகளை நம்ம தான் செய்யணும். அந்த ஒத்த சிந்தனை நமக்கு இருந்துட்டே இருக்கணும். இங்க எதையுமே ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. கோதண்டத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது, திருச்சிக்காரையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது, சாமி கூட இருந்தவரையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சரியா? சமீபத்துல கேரளாவில் நடந்தது தெரியும்ல, லாக்டவுன்ல. சேக்காடுல இருந்து வருவாரா? சேக்காடு நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, சரியா? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு விடுறதா இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ உங்களை நினைச்சு எனக்கு கவலை வந்துருச்சு. நம்ம இவ்வளவு தூரம் வகுப்பு எடுக்கிறோம், இந்த பிள்ளைய பயிற்சி செய்துங்க, நம்ம ஒன்ன செய்யணும், செய்யவே மாட்டேங்குதுங்களே. நம்ம என்ன செய்யறோம்? கல்லை தூக்கு, மண்ணை தூக்கு, மலையை நகர்த்து. நான் சொல்றேன், இல்ல, வீட்டுல கூட்டிட்டு வந்து பேசி முதல் டிக்ளேர் பண்ணி நீ சைனை வாங்கு, இல்ல இதுதான் அருவி அப்படின்னு அதைத்தானே சொல்றோம். நம்ம வேற என்னத்தையும் சொல்றது இல்லை. அதுதான் சொன்னேன். இப்ப 3 நாள் மாத்தி கொடுத்தாருல. இப்ப சாமி அங்கெல்லாம் வேலை செஞ்சார்ல, மாத்தி கொடுத்தாருல, போட்டாங்க. இருக்கு, வேர்வை தண்ணி சொட்டி இருக்கு. பாருங்க, சாமி இப்படியும் பண்றாரு, அப்படியும் பண்றாரு. பாடம் எப்படி எடுக்கிறாரு பாரு. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்லா கேட்டுக்க. இங்கேயும் நான் உன்னை கைவிடலை, ஆனா நீ விரும்பினதை நான் கொடுக்குறேன். கண்டு விசுவாசிக்கிறவங்க காணாமல் விசுவாசிக்கிறவங்க அதுதான் இங்க விசுவாசம். அது மாதிரி. சரியா? மதுரை விருதுநகருக்கு கொஞ்சம் தள்ளி 2 பேர் நெருங்கிய நண்பர்கள்மா. அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும், இவருக்கும் சம வயசு, ஒரு 2 வயசு டிஃப்ரென்ஸ். உட்காந்து ஜெபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-2.5 மணி நேரம் எங்களோட போட்டி போட்டு அப்படியே உட்காருவாங்க. எங்களுக்கு முன்னாடி தான் உட்காருவாங்க. நாங்க அவங்கள பார்த்து யோசிப்போம், இந்த வயசுல என்னடா கல்லு மாதிரில உட்காடுறாங்க அப்படின்னு. அவங்க வயசுல நம்மெல்லாம் எப்படி இருப்போமே தெரியாது. நான் திருப்பத்தூர் பாலா இதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம். இது என்ன அழகு அப்படின்னா, நான் இப்ப வடகரை போயிருந்தப்ப இந்த எரிக்கிறது புதைக்கிறத பத்தி தான் 2 நாளா நானும் பாலாவும் மாறி மாறி பேசிட்டே இருக்கோம். வேற எந்த டாபிக்கும் பேசல. ஏன்னா நாங்க 3 பேர் தான் 4 பேர் போயிருந்தோம் அந்த நக்கீரன் ஃபேமிலியோட. என்னவோ தெரியல, அவனும் வித்தியார்த்திகளை எரிக்கிறத பத்தி பேசுறான், அப்புறம் புதைக்கிறத பத்தி பேசுறான். அப்புறம் ஏன் இது இதைத்தான் நாங்க 2 பேர் மாறி மாறி பேசிட்டே இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு தகவல் வருது. அப்ப சாமி அங்கேயே நமக்கு என்ன செய்யறாரு? அதான் சொன்னேன், நம்ம ஒரு வார்த்தை பேசுறது முன்னாடி அங்க இருந்து போயிட்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லி. 2 பேர் நல்லா அப்படி அபியாசம் பண்ணுவாங்க அந்த வயதானவர்கள். அப்ப செல்வன் என்ன செஞ்சாரு? அவருக்கு நிறைய சொத்து. 2 பேர்ல ஒருத்தர். நான் ஏன் பேர் சொல்லாம சொல்றேன்னா, மற்றவர்கள் மனது புண்படக்கூடாதுன்றதுக்காக நான் பேரு சொல்லலை. ஆமா, நான் நாகரிகம் கருதி நான் பேர் சொல்லலை. இந்த சம்பவம் பாலாவுக்கெல்லாம் தெரியும், பாலாவுக்கு எங்களை சார்ந்தவங்களுக்குலாம் தெரியும். அவருக்கு நிறைய சொத்து, நிறைய சொத்து, கல்யாணம் ஆகலை. அப்புறம் என்ன சொல்றாரு? ஐயா, நிறைய சொத்து இருக்கு, இந்த இடத்த வாங்கி போட்டேன், இங்க உள்ள உங்க சமாதி ஆகிறதுக்கு உங்களுக்கு புண்ணியமா போகும். யார் சொல்ற? செல்வையா சொல்றார். அப்படியா செல்வம்? சரி செய்வோம். நிலையத்துக்கு பக்கத்துல அங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், அங்க பக்கத்துல
சரி செய்வோம்ப்பா, செய்வோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. போனவரை காணோம். ஒரு மாசம் காணோம். ஒரு மாசம் கழிச்சு வர்றார். என்னங்கய்யா நான் சொன்னதை யோசிச்சிங்களா? அது ஏன் கேட்குற செல்வம்? என்னாச்சு? அது சொத்து பூரா என் குழந்தையா பேரில் மாற்றி எழுதிட்டேன், மாற்றி எழுதி வாங்கிட்டா அப்படின்ட்டார். செல்வம் ஏன் அப்படியே பார்க்குற? நான் இப்போதானே உங்கள்கிட்ட கேட்டேன். அதுதான் செல்வம், நான் போயிட்டு சரி கன்சல்ட் பண்ணோன்னு பண்ணேன், அவர் கேட்டால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். சரி அப்படின்னாரு. நான் அப்போவே நினச்சேன் இவர் சரின்னு பெருமிச்சு விட்டார் சரி அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சமாதி ஆயிட்டார். யாரு? சமாதி ஆயிட்டார். அப்படியே கொண்டு போய் எரிச்சிட்டான். இது ஏன் சொல்றேன்? அவர் எதை சிந்திக்கல தெரியுமா? இந்த இடம் வாங்கி கொடுத்தால் 5-10 பேருக்கு சமாதிக்கு நாம வழிவகுக்கிறோம்ன்ற அந்த சிந்தனை அவர்கிட்ட வரல. மாறாக சொத்து போயிடும், இல்லை நம்ம செலவு பண்ண வேண்டியது வந்துடும்ன்ற சிந்தனை வந்ததுனால பராமரிக்கணும்ல. சாமி இங்க என்ன செஞ்சாரு? உனக்கும் அந்த சிரமம் ஏன் போச்சா? அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தகவலே வருது. அவங்க குழந்தையெல்லாம் கேட்கல, இவரே வந்து அவசர அவசரமா குழந்தையா பேருக்கு எல்லாத்தையும் மாத்திட்டார். இப்ப உண்மை நமக்கு இது தெரியாதுல்ல, சாமிக்கு தெரிஞ்சிருக்குல்ல. நான் சொல்றேன் விளங்குதா? சாமிக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இப்ப என்ன செஞ்சாரு? இப்ப இதுக்கு போய் நம்ம சாமிகிட்ட போய் சண்டை போடுவோமா? நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்தல அப்படின்னு நம்ம சண்டை போட முடியுமா? அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்தி தான் இன்னொன்னு செய்யறாரு. நல்லா கேட்டுக்குங்க, எல்லாத்துக்கும் அந்த நிலை கிடைக்குது. அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. நான் கொடுத்த வாக்கை உங்களுக்கு காப்பாத்துறேன், கிடைக்குது உங்களுக்கு இந்த சமாதி நிலையை நான் கொடுக்குறேன். அப்படி எப்படி 7 துண்டாக வெட்டி போட்டாலும் நீ அவனை நான் சொன்னது மாதிரி கொண்டு வந்து சமாதி வை, நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் யாரா இருப்பார்? அவ்வளோ தைரியமா அச்சாணி அடிச்ச மாதிரி ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப அவரு தீர்க்கமா எங்க இருந்து சொல்ல முடியும் அந்த வார்த்தைய? இல்லையா? அப்ப இதை நிகழ்த்துறதும் அவர் தான். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லமா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நண்பர் இருக்காருல்ல, அவர் வந்து பெரிய வசதி கிடையாது, அவர் ஒரு வாத்தியார், பெரிய வசதி கிடையாது. அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு வர்ற பென்ஷன்ல மாசம் மாசம் கொண்டு வந்து நிலையத்துக்கு செலவு பண்ணுவாருமா. அவர் செலவு பண்ணி தான் அதுக்கு தண்ணி ஏற்பாடு அது இதுன்னு பண்ணுவாருமா. அற்புதமான சமாதி. அப்படியே எல்லாரும் சேர்ந்து அவரை சமாதி வச்சு அருமையா வச்சாங்க. 2ஐயும் பார்த்துக்குங்க. உங்களுடைய எண்ணம், நீங்கள் சிறந்த அபியாசியாக இருக்கலாம், ஆனால் எண்ணம் நீங்க தீவிரமா பயிற்சி செய்யறதுனால நீங்க மேல்நிலையில இருக்கீங்கன்னு மட்டும் ஒரு நாளும் நீங்க சிந்திச்சிடாதீங்க. உங்களுடைய எண்ணம் தான் ஏமாற்றும், அது உங்களை விடவே விடாது. ஆமா, ஐயா சொல்ற மாதிரி பைபிள்ல சத்ரு வேற எங்கேயும் இல்லை, உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான்ற மாதிரி நம்மளுடைய எண்ணம் தான் அது. இதை நம்ம தெளிவா எல்லா நிகழ்வுகளும் ஏன் சாமி நிகழ்த்தி வச்சிருக்காருன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்ன நடத்திட்டு போறதுக்காக தான் வச்சிருக்காரு. சரி, அப்புறம் எரிச்சிட்டாங்களே அவங்களோட, அது சாமி பார்த்துக்குவார். இப்ப நான் சொல்லுவேன், அது அவர் என்ன செய்வாரு? அவர் பார்த்துக்குவார். ஏன்னா சமாதி என் கையில தான் சாவி, சமாதி சாவி என் கையில தான் இருக்குன்றதுக்கு அத்தாட்சி தானே இது. உனக்கு கிடைக்கணும், கிடைக்க கூடாது, கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை என்ன செய்யணும்ன்றதை தீர்மானிக்கிறது நான் தான் அப்படின்றதுக்கும் இது ஒரு அத்தாட்சி. இது நான் வந்து உங்களை ஜாக்கிரதைக்கு வர்றதுக்காகத்தான் இந்த கதைகள்லாம் சொல்றேன், உங்களை பயமுறுத்தல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாமி பயம் கூடாது அப்படின்னு இருக்காரு. இன்னும் யாரெல்லாம் எந்த வித்தியார்த்திகள்லாம் வீட்டுக்கு தெரியாம அபியாசம் பண்றீங்களோ, வீட்டுக்கு சொல்லாம அபியாசம் பண்றீங்களோ, ஐயோ வீட்டுல சொன்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, ஏன்டா இந்த வயசுல இதெல்லாம் பண்றீங்கன்னு யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் இத்தோட அப்படியே கை விட்டுட்டு என்ன செய்யணும்? வீட்டுல போய் சொல்லுங்க. சொல்லல அப்படின்னா பின்னாடி அது சிக்கல். உங்களுக்கு மட்டும் இல்லை, சமாதி ஆனவர்கள் மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஆளுகளுக்கும் அது சிக்கல் தான். 12 நாள் 20 நாள்ல தோன்றது பெரிய விஷயம் இல்லை. மண்ணை தோண்ட போறோம், மயானத்துல கூட தான் அடுத்ததை புதைக்கும் போது தோன்றான், எலும்பு வருது. 6 மாசத்துல 1 வருஷத்துல அந்த இடத்துல எலும்பு வருது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வேற. மார்க்கம் சார்ந்து வரும்போது அது நமக்கு நாமே சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதனால நீங்க சிந்திக்கக்கூடிய
அதனாலதான் இங்க உயில் முறையை கொண்டு வந்தோம். மனமேகூர்ல ஏன் உயில் முறையை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த சட்டச்சிக்கல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், யாராவது சொத்தின் மீது அபிப்பிராயம் வச்சிருந்தாலோ இல்ல சொத்து உங்களுக்கு இருந்தாலோ அதையுமே நீங்க என்ன செஞ்சிருங்க, உயிர் எழுதிடுவாங்க. ஆமா, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லைன்னா மனப்பூர்வமா உங்க பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருங்க, எழுதி கொடுத்துருங்க. அது என்ன தூக்கிட்டா போறோம், கொண்டுட்டா போறோம், எழுதி கொடுத்துருங்க. இந்த 15 நாள்ல எல்லாம் எனது இல்ல அப்படின்னு எதுவுமே எனது இல்லைன்ற அந்த பாவம் இருக்கிறது ஓகே தானே? ஆமா சொல்றீங்க. அது நீங்க சொல்றது ஒரு 60க்கு மேல பண்ணலாம், ஒரு 70 வயசுல யோசிக்கலாம். அதை பத்தி நமக்கு வேண்டாம் இனிமே, அவங்களோட கடமை எல்லாம் முடிஞ்சுன்னா அவங்க சைல்டு கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல கிடையாது. சில பேர் லீகல் பிரச்சனை இருக்கும், இல்ல நான் சொல்ற மாதிரி மைனர் இருக்கலாம், சிறு வயசா இருக்கலாம், அவங்களுக்குலாம் சொத்து. அப்ப என்ன செய்யுங்க, தெளிவா பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, இவர் உடனே நான் அப்படி செய்ய முடியாது, அதனால நான் 60-70 வயசுக்கு மேல கூட சமாதி ஆகலாம், நான் அப்படி ஆயிட்டா கூட நான் அதை இதில் மென்ஷன் பண்ணலை, அதனால சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை நீ இந்த வீட்டை எடுத்துக்க, நீ அந்த வீட்டை எடுத்துக்க, அதனால என்னைய மட்டும் தயவு செஞ்சு சொந்த வீட்டில் ஒப்படைச்சிருங்க, அதை மட்டும் செஞ்சிருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு, காலில் விழக்கூடாது, நம்ம கையெடுத்து கும்பிட்டு அதை மட்டும் செஞ்சிருங்கப்பா. அதுதான் சொல்றேன். அப்படி கூட நீங்க பண்ணிடுங்க. அதாவது இதை நீங்க அம்மாவுக்கு செஞ்சாதான் இந்த சொத்து உங்களுக்கு வரும்னு கூட நீங்க செஞ்சிருங்க. இதுல இன்னும் தப்பு இல்லையே. நம்ம ஒன்றும் பிள்ளைகளை விட்டுட்டு அனாத்தையா விட்டுட்டு போல இல்லை, இருக்கு, நீ இதை பண்ணு, நான் கொடுக்குறேன், ஏன்னா நான் அதுக்காக தானே நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையில. அதை செய்யலாம்ல, அதை தான் செய்யுங்கன்றேன். அதை செஞ்சிருங்க. இல்லாட்டி தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்கும்ன்றது வேற, நடக்கக்கூடாது. இனிமேல் நம்ம சிந்திக்க வேண்டியது ஆமா 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 அதனால இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய சங்கல்பமாக இருக்கணும் இல்லையா? ஆனா இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் சாமி இப்படி ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்குறாருன்னு கூட நம்ம என்ன செய்யணும். ஆமா, ஏன்னா இப்ப இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு விஷயம் இப்ப நடைமுறைக்கு வருது, நம்ம இதை பத்தியே பேசுறோம் அப்படின்னா சாமி என்ன செய்யறாருன்னா இனி நீ இப்படித்தான் செய்யணும்ன்றத உணர்த்துறாரு. அதுதான் விஷயம், நீ இப்படித்தான் செய்யணுன்றத உணர்த்துறாரு. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, எல்லாமே பாருங்க பாடம். அதாவது நான் ஒவ்வொரு தடவையும் வடகரை போகும்போது எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்புவார், அதுக்கு ரிலேட்டிவா இங்க ஒரு சம்பவத்தை நடத்துவார். நான் ஒழுக்கத்துக்காக தான் சட்டத்திட்டங்களை போட்டிருக்கேன், நீ அதை கண்டு பயப்படக்கூடாது, நீ அந்த ஒழுக்கத்தோட இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அங்க பயம் தேவையில்லை, சட்டத்தை பார்த்து பயப்படணுமா என்ன, அதை ஃபாலோ பண்ணணும், அதுதான் அங்க ரூலே. அதுல என்ன உனக்கு கஷ்டம்? நான் நல்லா இருக்கிறதுக்கு தானே உனக்கு நான் சொல்றேன், அதுல என்ன கஷ்டம்? இப்ப அப்படி இருந்தவருக்கு இப்படி கொடுத்துட்டாரு, இப்படி இருந்தவருக்கு அப்படி கொடுத்துட்டார். ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன் இல்ல, இதெல்லாம் இப்படி இருந்ததுதான். ஆனா காலம் வரும் பொழுது அதை உணர்த்தணும், சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் நிகழ்வுகளை சாமியா தான் நடத்துறாரு. அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லை, சரியா? அதனால எல்லாரும் என்ன செய்யுங்க, மிக தெளிவா, இப்ப அம்மா சொன்ன மாதிரி, அம்மா பார்த்தீங்களா ஒரு டவுட் வந்துதா, கிளியரா கேட்டாங்க, கேட்டது நல்லதா போச்சு. இப்ப நம்ம சொல்லிட்டோமா, மிக தெளிவா பிள்ளைகளை உட்கார வச்சு கிளியரா பேசிடுங்க. ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த உடம்ப காயகல்பமாக்குறேன், ஏன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு. உடம்ப காயகல்பமாக்குறேன், நான் அங்க போய் மூலிகை எடுத்து மருந்து செய்ய போறேன், அது செய்ய போறேன், இது செய்ய போறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இது கலிகாலம். எந்த பொருளுமே சுத்தம் இல்லாததனால் எதுவுமே நமக்கு கைகூடாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. தன்னை உணர்தலை தவிர வேற எதுவும் கைகூடாது. ஏன்னா எந்த பொருளும் சுத்தம் இல்லை, சுத்தமானது கிடைப்பது அரிது. அது 100ல ஒருத்தனுக்கு, லட்சத்துல ஒருத்தனுக்கு, கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கும். முதல்ல அதுக்கு பாத்திரமா நம்ம இருக்கணும், இருந்தா அது நம்மளை தேடி வரும், நம்ம அதை மருந்து செய்வோம், நம்ம சாப்பிடுவோம், அது வேற விஷயம். சரியா? ட்ரெயின்ல நீ வடகரை போயிட்டு இருக்கோம், பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒருத்தர் சென்னை வந்துட்டு இங்க இருந்து
ஏசி கோச்சில் போறார். நான் கை கழுவுறதுக்காக நான் போறேன், என்னைய போக வரும்போதெல்லாம் என்னைய இப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கார். அடுத்த தடவை சாப்பிட்டு கை கழுவ போனேன், என்னை நிறுத்திட்டார். நிறுத்திட்டு நீங்க கை கழுவிட்டு கொஞ்சம் வாங்க, மலையாளத்துலலாம் பேசினார். நான் அவங்களோட பேசணும்னு சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப அவரோட உட்காந்து பேச. நான் அந்த மாதிரி கேரளா பூர்வீகம், உங்க சமாஜத்தை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு மதுரையில் 4 பிஸ்னஸ் பண்றேன், 4 பிஸ்னஸ் நடக்குது, பிலிப்பைன்ஸ்ல தான் எனக்கு ஹெட் ஆஃபீஸு, அங்கேருந்து தான் இதெல்லாம் நான் மானிட் பண்றேன் என்கிட்ட சொல்றாரு அவர். எனக்கு உங்க சாமியை பத்தி ஓரளவுக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்றாரு. நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னாரு. நான் எடுத்து சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? கேரளாவில் இருக்குன்னு சில பேருக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின் போது அவர் சொல்றாரு, அவங்க வீட்டில் யாருக்கோ ஏதோ ஒரு நோய் வந்துருக்கு. கேரளா ஆயுர்வேதத்துக்கு பேர் போனது இல்லைம்மா, ஆயுர்வேதத்துக்கு பேர் போனது. எங்கெல்லாமோ வைத்தியசாலைக்கெல்லாம் போயிட்டு அது சரியாகலை, கூட்டிகிட்டே போகிறது சரி. கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, சமாஜத்தை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. 1 மாசம்தான் மருந்து கொடுத்துருக்காங்க. என்னது, 1 மாசம்தான் மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோய் சரியாகி அவங்க கிளியர் ஆகி இன்னமுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரிய வந்தது. அந்த மருந்து ரொம்ப அற்புதமான மருந்து. நாங்கள் அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோன்னு நினைச்சேன், பண்ண முடியல. அவங்களா உங்களை நினைச்சுக்கிட்டு நான் நன்றி சொல்றேன்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு? இது என்ன கூத்து? மருந்து கொடுத்தது ஆசிரமம், நன்றி எங்க வருது? அப்ப சாமி எங்க இருக்காரு? எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. இப்ப அந்த இடத்துல சண்முகையா போயிருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நன்றியை தெரிவிச்சிருப்பார். நன்றி எங்க வருது பாருங்க, இல்லையா? அப்ப நம்ம அப்பா கண்டுபிடிச்ச மருந்து, நம்ம அப்பா அவர் பார்வையில தயார் பண்ண மருந்து, அதனுடைய அருமை இன்னொருத்தனுக்கு தெரியுது. அவன் வந்து நமக்கு நன்றி சொல்றான். நம்ம அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு காயகல்ப மருந்து சாப்பிட்றேன்னு இன்னொருத்தன்ட்ட போறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு, இல்லையா? ஒன்னா வடகரை கிளம்பி வாரம் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன், அந்த நக்கீரன் பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு பையன் இப்படி போனவன் ரிட்டர்ன் ஆயிட்டான். நேரா நெட்ட வந்தான். ரொம்ப தேங்க்ஸ், நன்றின்னா. என்னடா சம்பந்தம் இல்லாம நன்றின்றான். என்ன அப்படின்னு, சமாஜம் தானே நீங்க அப்படின்னு. ஆமா சமாஜம் தான் அப்படின்னு. போன மாசம் உடம்பு சரியில்லை எனக்கு, நான் எங்கெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டேன், சமாஜத்துக்கு போனேன், 1 மாசம் மருந்து கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு, நான் நல்லா நடக்கிறேன், நல்லா பேசுறேன், நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க எல்லாருக்கும் அப்படின்னா. 2வது முறையா நடக்குது. இது 2வது முறையா நடக்குது. நல்லா கேட்டுங்க. அப்ப நம்ம மருந்து எவ்வளவு அருள் தன்மை உடையதுன்றத புரிஞ்சுக்கிறோம். ஆமா, வித்தியாசம் இருக்கு. நீங்க என்கிட்ட பேசுவீங்க. குறைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த வயிறுல எல்லாம் தண்ணியோட தானே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா தெரியும். ஆமா, சார் தான் ரெஃபர் பண்ணதுங்க. அதெல்லாம் இறந்துருவாங்கன்னு நினைச்சு நான் ஒரு சின்ன சந்தோகத்தோட தான் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு மெடிக்கலி தெரியும். ஆமா, ஆனா அந்த அம்மா இன்னும் இருக்காங்க. சாப்பிட்டு அவர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அம்மா நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப முடியாம. ஆமா சொன்னீங்க அது. ஆமா, நான் சொல்லுவேன், நிறைய மிராக்கிள் பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஆசிரமத்துல இருந்து டூர் போயிருந்தாங்க. அப்போ இந்த கோட்டக்கல் வைத்தியசாலாம் உள்ள போய் பிள்ளைகளுக்கு காட்ட போயிருந்தாங்க. அங்கே வந்து பெரிய ஃபோட்டோ வந்து ஒரு மன்னருடைய ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரளா மன்னருடைய ஃபோட்டோ. அப்போ வந்து அவருக்கு கீழே பிரம்மஸ்ரீன்னு போட்டிருக்கு, மன்னர் பேரே அப்படி போட்டிருக்கு. அப்போ கேட்குறாங்க, இல்லைன்னா அவங்களே வரலாறு சொல்றாங்க, சமாஜத்தை வச்சுத்தான் இதுவே உருவானதுன்றாங்க. எது? கோட்டக்கல்ல சமாஜ வைத்திய முறைகளை சாமி வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு? அவருக்கு. அவரு வந்து ஃபார்முலா பண்ணி அவரு கொடுத்து, அவர் கோட்டக்கல்லுன்னு சொல்லி அவங்க பிள்ளைங்க அவங்க வாரிசுகள் ஆரம்பிச்சு அது வந்துருச்சு. இப்பவும் கோட்டக்கல்லுக்கு போனீங்கன்னா நீங்க சமாஜ மருந்து சாப்பிட்றீங்கன்னு சொன்னா நீங்க அதை சாப்பிடுங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எப்படி இருக்கு?
நம்ம எப்பேற்பட்ட தகப்பனுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன அதான் சொன்னார் சித்த வேதத்துல, அசாதாரண வைத்தியனுக்கு தான் நமஸ்காரம்னு சொல்லி முடிச்சிட்டார். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, அதனால நான் யாருக்கு நமஸ்காரம் கொடுத்துட்றேன், அசாதாரண வைத்தியனுக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டார். அதனால நீங்க நல்லாவே இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 60 வயசு 50 வயசு 70 வயசு 75 வயசு தொடக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்ததுன்னா, நல்ல மருத்துவர் அம்மா மாதிரி ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணிட்டு, நம்மளுடைய ஆசிரம மருந்துகள் ஜென்ரலாக சாப்பிடக்கூடிய அரிஷ்ட முறைகளே நிறைய இருக்கு, ஜென்ரலாக சாப்பிடக்கூடிய லேகிய மருந்துகளே நிறைய இருக்கு, ஜென்ரலாக சாப்பிடக்கூடிய சூரண மருந்துகள் நான் சொல்றது நோய் இருக்குன்னு அவசியம் இல்லை, உங்களுடைய உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கும் உங்களுடைய பாத்திரத்தை இன்னும் திறம்பட செய்து கொள்வதற்குமான மருந்து வேற எது கண்டுபிடிச்சான்? நோய் வந்தாதான் மருந்துன்னு இல்லை, நார்மலாவே நம்ம ஒரு வயசுக்கு மேல நம்மளை நாம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்காக தயார் பண்ணப்பட்டதுதான் அந்த மருத்துவ முறைகள். ஆமா, அதனால அந்த வயதாக இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆசிரமம் போனாலோ இல்லை பக்கத்துல இருக்கிறதோ இல்லை அதிகமா மாதிரி இருக்கக்கூடிய வைத்தியர்களை அணுகி ஜென்ரலா என்ன சாப்பிடலாம், அரிஷ்ட முறையில லேகிய முறையில என்ன சாப்பிடலாம். இந்த ஐயா நம்ம சீனி ஐயா 3 நாள் உண்மையாலுமே எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வந்தது, அந்த நிலைமையில இருந்தார் ஐயா. எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஐயா அப்படிதான் வந்து இங்க சொல்லிட்டு, ஐயா நான் 3 நாள் இங்க தங்கிக்கிறேன், நான் இங்க ஜெபம் பண்ணிக்கிறேன், அப்பாட்டே இருந்துக்கிறேன், நான் தாராளமா இருங்கன்ட்டேன். 3 நாள் இங்கதான் இருந்தார். அம்மா தான் மருந்து கொடுத்தாங்க, அந்த லேகியம் அந்த இதெல்லாம் ராதிகா அம்மா தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இன்னும் 10 வருஷம் ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காரு இன்னைக்கு பார்க்க. அப்ப அந்த மருந்து எவ்வளவு தூரம் வேலை செய்து வீரியமா இருக்கு. நம்ம அதை விட்டுட்டு ஏன் வெளியில ஓடணும்? அதனால ஜென்ரல் உங்களுடைய பிசிக்கலை செக் பண்ணிட்டு ஜென்ரல் மெடிசன்ஸ் எடுத்துக்கங்க, அதுல தப்பே கிடையாது. போய் கேளுங்க ஆசிரமத்துல, நான் ஜென்ரலா சாப்பிடணும், என்ன சாப்பிடலாம், என்ன நீங்க வித்த பண்றதுக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு. அரிஷ்டத்துல நிறைய இருக்கு, கஷாயத்துல இருக்கு, லேகியத்துல இருக்கு, இதுல எல்லாம் இருக்கு. நம்ம 5 மருந்து கொடுக்கறத பத்தி இந்த தடவை ஆசிரமத்துல பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க. கேட்டாங்க. கேட்டு இதுதான் நல்ல காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன், அது நல்ல சப்போர்ட் பண்ணும், பாடியை சூடா வச்சுக்கும், நமக்கு சூடு தான் தேவை அப்படின்னாங்க. கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதை கேட்கும்போது இல்லையா, அது மாதிரி மருந்துகள் எடுத்து இன்னும் நம்ம வந்து திறம்பட நம்ம உடம்ப என்ன செய்யணும், தயார் பண்ணிக்கணும். சரியா? அதனால ஆராய்ச்சியை விட்டுருங்க. இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்ததுன்ற ஆராய்ச்சிக்கு போக வேணாம். அதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தன் குற்றம் பார்க்காமல் பிறர் குற்றத்தை பார்க்கக்கூடாது. மற்றவங்க குற்றத்தை நம்ம பார்க்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன சரியில்லை அதை சரி பண்ணிக்கிறோம். இப்ப இன்னைக்கு அதுதான் நம்ம போய் நம்ம வீட்டுல சொல்லுவோம், மற்றதை அது சாமி பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிறோம். சரியா? இன்னைக்கு இதை தான் பேசணும்னே வந்தேன். நான் என்னைக்குமே பிளான் பண்ணி வர்றதே இல்லை. ஆனா இன்னைக்கு இதை எப்படியாவது எல்லாருக்கும் பதிவு பண்ணிடணும். இன்னொன்னு சாமி சொன்னதுல முக்கியமான விஷயம், கூட்டு ஜெபம் நிலையங்களோடு தொடர்புல இருக்கிறது. அதனாலயுமே நிறைய மிஸ் ஆகுது. நிலையங்களோடு தொடர்புல இருக்கிறது, இதெல்லாம் நிறைய இடங்கள்ல எல்லாரும் வித்தை வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அப்படியே நவந்துடுறாங்க. என்னன்னு கேட்டா, நான் தனியா குகையில ஜெபம் பண்ண போறேன், அதுல ஜெபம் பண்ண போறேன், இதுல ஜெபம் பண்ணுங்க தாராளமா, நான் வேணான்னு சொல்லலை. நீங்க இமயமலை போங்க, அது போங்க, இது போங்க, எல்லாம் போங்க. ஆனா கடைசியா நீங்க ஒரு இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அங்க வரும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை எப்படி தீர்மானிக்கிறார்கள்ன்றதுதான். நீங்க இப்ப காசி போய் கங்கையோட போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இமயமலைகளை போய் எப்படி எங்கேயே போயிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அதை பத்தி யாரும் சிந்திக்க போறதும் கிடையாது. ஆனால் நீங்க இதுக்குள்ள வந்துட்டு இங்க நடந்த சம்பவங்கள்லாம் உங்களை மாத்தி அமைச்சிட கூடாது. அதை ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு பேசிப்போம்.